வில்சன் ஒரு நம்பிக்கையை தெரிவிக்கிறார். அதிமுகவோட அந்த சைலன்ஸுக்கு பின்னால் அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு, நாங்க கரூருக்கு உதவணும் அப்படின்னு. விஜய் பேச்சுல மெல்ல மெல்ல நகர்றாரா? அதிமுகவை நோக்கி நகர்ற துணி இருக்கா மணி? இப்ப ஜெயலலிதா அவர்கள் குரல்லையும் நான் பேசுறேன், அவங்க அப்ப பேசினப்ப நான் யோசிச்சேன், கரெக்டு தான், தீய சக்தின்லாம் போறாருன்னா என்ன ஸ்ட்ராட்டஜி மணி? தெளிவாக அவர் தன்னை பொசிஷனிங் பண்ணிக்கிறார். அரசியலில் வந்து உங்களுக்கு ரெண்டு விஷயம், ஒன்று நம்ம எங்கே நிற்கிறோன்னு தெளிவாக நிலைநிறுத்தி கொள்ளணும், பொசிஷனிங்னு வாங்க. ரெண்டாவது நம்முடைய எதிரியை வரையறுக்கணும். அது ரெண்டையும் அவர் இன்றைக்கி செஞ்சுருக்காரு. திமுக தீய சக்தி அப்படின்னு என்றைக்கோ எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் சொன்னதை வந்து இன்றைக்கு அவர் சொல்கிறாரு. ஷபீர் சொன்ன மாதிரி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அந்த வார்த்தையை அதிமுக தலைவர்கள் பயன்படுத்தாங்க, அதை விட்டுட்டாங்க அவங்க வந்து. அந்த ஒரு அனிமாசிட்டின்றது வந்து பகைமை வந்து ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு நீங்கிடுச்சுன்னு தான் சொல்லணும் நம்ம. இன்றைக்கி அந்த பழைய இடத்துக்கு அவர் போகிறார். அது தேர்தலில் அவருக்கு டிவிடெண்டை கொடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தமிழக அரசியலோட மையக்கரு என்பது டிஎம்கே ஆன்டி டிஎம்கே தான். திமுக எதிர்ப்பை யார் ரொம்ப வலிமையாக பேசுகிறாங்களோ அவர்களுக்குத்தான் வந்து அதிமுகவே சொந்தமாக இருக்குது. ஜானகி அம்மா தோற்று ஜெயலலிதா வந்து அதற்கு காரணமே அதுதான். ஸோ அதுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குது, அது ஆஸ் அ கான்செப்ட். அது வந்து ரெண்டாவது வந்து அவர் இன்றைக்கு வந்து அதிமுகலேருந்து ஸோ திமுகவை தீய சக்தின்னு சொல்கிறது மூலமாக எதிரியை வரையறுக்கிறாரு. ரெண்டாவது அவர் நான் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா பெயரை பயன்படுத்துவேன்னு சொல்கிறத தாண்டி கடைசியாக முடிக்கும்போது செங்கோட்டையன் பாராட்டுறாரு. அங்கிருந்து இன்னும் சிலர் வருவார்கள், அவர்களுக்கு வந்து முக்கியத்துவம் பொறுப்புகள் கொடுப்போம், தெளிவாக வந்து அவர் வலையை தான் விரிக்கிறார். ஸோ இது அதிமுக வாக்கு வங்கியை குறிவைத்து அவர் செய்யக்கூடிய ஒரு காரியம்தான். இதற்கு மேல் அங்கே வந்து அவர் ஏடிஎம்கேவோட அலையன்ஸ் போகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் குறைவு. அதிமுகவின் நம்பிக்கை வந்து அது கடைசி வரைக்கும் கூட அவங்க நம்பிக்கையாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஓவர் த போர்டு போயிட்டாங்க. அசம்பிளியில் வந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொன்னார் இல்லையா, அது அதிமுக கூட வந்து எடப்பாடியார் இவ்வளவு தூரம் பரிந்து பேசியது கிடையாதுன்னு விஜய் விஷயத்தில் அவங்க கரூர் இஷ்யூவில் பேசும்போது ரொம்ப அதிகமாக தான் போச்சு உங்களுக்கு வந்து. இன்றைக்கு வந்து அவருடைய ஸ்பீச்சுக்கு பிறகு வந்து பழைய அது வாய்ப்பு ரொம்ப குறைவுன்னு தான் தோணுது. ஏடிஎம்கே அலையன்ஸ்க்கு என்டிஏக்கு விஜய் போவது என்பது வாய்ப்பு மிக மிக குறைவு தான். ஆகவே ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு அந்த வாக்குகளை கவர்ந்து திமுகவுக்கு தான் மட்டும்தான் எதிரி என்ற அந்த இடத்துல தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளுகிறார். அந்த இடத்துல தான் அதிமுக, ஏன்னா தினகரன் அவர்கள் வேட்டி கட்டின மிக கடுமையான விமர்சனம் ஓபிஎஸ் அவர்களுக்கு இருந்தது. எம்ஜிஆர் பெயரை பயன்படுத்துறதுல வந்து விமர்சனம் கடுமையாலாம் இருந்தது விஜயகாந்துக்கு. இப்பவும் அவர் கூட்டணிக்கு வரமாட்டார்னு தெரிந்த பிறகு அமைதியா இருக்காங்க. கொடியை பயன்படுத்தினாங்கன்னு அமைச்சர்கள் டிஜிபி ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. ஆனா வில்சன் சொல்ற இந்த சைலன்ஸுக்கு பின்னால் எங்களுக்கு ஒரு கணக்கு, வியூக கணக்கு, அது எப்படி? அது இல்ல, அது ரொம்ப வெளிப்படையா பயன்படுத்தினாலும் இப்ப எதிர்ப்பாங்க. அது தெளிவா தெரியுது. ஏன்னா மற்றவங்க விஷயத்துல அவர்கள் காட்டின அந்த ஒரு கோபத்துக்கும், அதாவது வந்து ஒரு எதிர்ப்பு சொன்ன மாதிரி டிஜிபி ஆஃபீஸ்ல எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. பட் விஜய் விஷயத்துல தேர்தல் கணக்கு தான். விஜய் இந்த பக்கம் வந்தாருன்னா எப்படி ஜெயலலிதாவுக்கு 2011 விஜயகாந்த் தேவைப்பட்டதோ அந்த நிலை தான் இன்றைக்கு எடப்பாடிக்கு. இதில் ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் இல்லை உங்களுக்கு. அதனால தான் வந்து இவங்க வந்து கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு இவ்வளோ தூரம் வலியை போய் ஆதரவு கொடுத்தது. அதன் பிறகு இன்றைய ஸ்பீச்சுக்கு பிறகும் கூட அவங்க அமைதியாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, இன்னமும் வந்து விஜய் வந்துருவார்ன்ற ஒரு நம்பிக்கை இன்னமும் அவர்களுக்கு இருக்கிறது. ஒரு 10% விண்டோ ஓப்பன் தான் அவங்க நினைக்கிறாங்க. பட் அவர் வரமாட்டார், எனக்கு தெரிஞ்ச அவர் வரமாட்டார். வந்தாலும் அது விளங்காது. அவரு மெல்ல மெல்ல நகர்ந்துகிட்டே இருக்காரு. விஜயகாந்த் கதை வேற, இது வேற. அன்னைக்கு ஜெயலலிதா இருந்தாங்க, இன்னைக்கு அப்படிப்பட்ட இது கிடையாது உங்களுக்கு வந்து. ஆகவே இந்த அலையன்ஸ் முதல்ல வராது, வந்தாலும் அது உங்களுக்கு வந்து வெற்றிகரமாக அமையாது. அவர் தனியாக தான் போகிறார், அதுதான் இது காட்டுது. அவர் அதிமுக வாக்கு வங்கியை தான் குறி வைக்கிறார், அது தெளிவாக தெரியுது உங்களுக்கு வந்து. பட் டிஎம்கே ஓட் பேங்க்லேயும் ஒரு எரோஷன் இருக்கும், அதில் சந்தேகம் வேணாம் உங்களுக்கு வந்து. இளைஞர்கள் மத்தியில், பெண்கள் மத்தியில் குறிப்பாக. இன்றைய கூட்டத்தை பற்றி நம்ம வெறும் ஏடிஎம்கே சென்ட்ரிக்காக மட்டும் பார்க்குறோம். ஐ திங்க் டிஎம்கேவும் இதில் கவலைப்படுறதுக்கு நிறையா இருக்குது. ஏன்னா பெண்கள் வாக்குகள் வந்து அவருக்கு அதிகமாக போகுது உங்களுக்கு வந்து. அப்போ வந்து விமன் சென்ட்ரிக்காக இருக்கக்கூடிய இந்த ஆட்சி உங்களுக்கு வந்து உரிமை தொகை, விடியல் பயணம்லாம் கொடுக்குறவங்க வந்து இன்னும் விமன் சென்ட்ரிக்காக அதிகமாக இன்னும் ஒரு 100 நாள் தான், 100 நாளைக்குள்ளே நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், எலெக்ஷன் நோக்கி போயிடுவோம் நம்ம, ஏப்ரல் 2nd வீக்கில் வந்துருன்றாங்க. ஸோ பெண்களை மையமாக வைத்து திட்டங்களை கொடுக்க வேண்டிய, சில கொள்கைகளை அறிவிக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு அரசு, ஸ்டாலின் அரசு தள்ளப்படுகிறது. நம்ம இந்த விஜய் ஸ்பீச்சை வந்து வெறுமனே ஏடிஎம்கே சென்ட்ரிக்கா மட்டும் பார்ப்பது தவறுன்றது என்னுடைய கருத்து. திமுகவுக்கு நெருக்கடி, திமுகவுக்கு ஒரு நெருக்கடி தான் நான் பார்க்குறேன். நீங்கள் அப்படி வந்து ஈஸி கேக் வாக் கிடையாது உங்களுக்கு வந்து. 4 ஓட்டு உடையுதுன்னா கூட வந்து. ஸோ இது 2 கட்சிகளுக்குமே, அதிமுக திமுக 2 பேருக்குமே ஒரு வேக்கப் கால் தான் இது. இவங்க இப்போ பீகார் மாதிரி ஏதாவது ஒரு திட்டங்களை அறிவிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு அரசு தள்ளப்படுகிறது. இது ஏடிஎம்கே மட்டுமே மையமாக வச்சு விஜயோட பாலிடிக்ஸை
இன்றைய பேச்சை பார்ப்பது தவறுன்றது என்னுடைய கருத்து. அரசுக்கு ஒரு நெருக்கடி முற்றுகிறது. ஓகே, அப்படிதான் நான் இதை பார்க்கிறேன். செந்தில், அது அந்த அந்த இடத்துல தான் நான் அதனால தான் முதல்ல கேட்டேன். எல்லாமே தேர்தல் வியூக கணக்கு தான். இப்ப நீங்க சில கேள்விகள்லாம் கேட்டு நீங்க ஏன் அதுக்கு பதில் சொல்லல, அதிமுக பாஜகன்னு அவருக்கு ஒரு கணக்கு இருக்கு. அதிமுக இடத்தில் தன்னை பொசிஷன் பண்ணணும்னு நினைக்கிறார், அந்த இடத்திலிருந்து உங்களை எதிர்க்கணும்னு நினைக்கிறார்னா கிட்டத்தட்ட அது திமுகவுக்குமான இல்ல சார், அந்த அதிமுகவோட வாக்கு வங்கி பலத்தையும் சேர்த்து யோசிக்கணும்ன்றது மணி. நீங்க திமுக ஏன் எதிர்க்கிறீங்க அப்படின்னு கேட்டா, திமுகல மக்களுக்கு சில பிரச்சனைன்னு விஜய் நம்புறார். கரெக்டா? அப்போ மக்களுக்காக, மக்கள் பிரச்சனையில் இருக்கிறார்கள் என்பதற்காக நீங்க திமுக எதிர்க்கிறீங்க, அப்படி வச்சுப்போம். இப்ப நீங்க ஈரோட்ல பேசுறீங்க, ஒன்றிய அரசு அமெரிக்காவோடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்குல்ல. இப்ப அமெரிக்கால இருந்து ட்ரம்ப் இஷ்டத்துக்கு வரிய வீசினார்ல, போட்டார்ல இந்தியாவின் மீது. இதனால முதல்ல பாதிக்கப்பட்டது எந்த மாவட்டம்? ஈரோடு, ஏற்றுமதி துறை. அப்போ அங்க போய் நீங்க பேசுறீங்க, மஞ்சளை பத்திலாம் பேசுனீங்க, ரைட். அங்க இந்த பிரச்சனை நீங்க அட்ரஸ் பண்ணணுமா வேண்டாமா? பண்ண மாட்டீங்க, ஏன்னா பயம். நான் திருப்பி திருப்பி சொல்றேன், உங்களுக்கு மக்களின் மீது அக்கறை அல்ல. இல்ல, இப்ப இந்த இடத்துல சார் நீங்க தேர்தல் வியூக கணக்கெல்லாம் நன்கு அறிஞ்சவர்ன்றதுனால சொல்றேன். விஜய் வந்து பிஜேபி அட்டாக் பண்றாருன்னா எப்படியும் பாஜக எதிர்ப்புன்றது உங்களுக்கு தான் வரப்போகுது, அவருக்கு வரப்போறது கிடையாது. அப்ப நான் அந்த இடத்துல நான் விளையாட போறது இல்ல. உங்க எதிர்ப்பை நான் கேபிட்டலைஸ் பண்ணுவேன்னா அது வியூக கணக்குல சரியா இருக்காதா? அது மக்களுக்கு செய்யற துரோகம் இல்லையா? வாக்கரசி இல்ல சார், சில இடங்கள்ல வியூக கணக்கு தான் சார். அப்படி நீங்க பாத்துட்டீங்கன்னா வெறும் உங்களுடைய முதலமைச்சர் நாற்காலிக்காக, உங்களுடைய ஆசைக்காக நீங்கள் எதை வேண்டுமானாலும் சமரசம் செய்வேன். நான் பாஜகவை எதிர்த்துட்டேன்னா ஆன்டி பிஜேபி அப்படிங்கிற டோன்ல அது திமுகவுக்கு சாதகமாக போகும். எனவே பாஜக இங்கே ஒருவேளை நாளைக்கு பள்ளிவாசல் அடிச்சாலும் நான் சும்மா இருப்பேன், குஜராத் மாதிரி கலவரத்தை ஏற்படுத்தினாலும் சும்மா இருப்பேன், நாளைக்கு இங்க என்ன அட்டூழியம் பண்ணாலும் நான் சும்மா இருப்பேன். ஏன்னா எனக்கு வந்து பாஜக எதிர்த்த கூட. இதுல திமுகவுக்கு ஒரு கணக்கு இருக்கா? நம்மளை பத்தி பேசிட வேண்டாம், பாஜகவை பத்தி பேசல. இல்ல, நான் முதல்ல தனக்கான துல்லிய தாக்குதல் இருந்து தள்ளலான்னு ஒரு இல்ல, அதான் ரெண்டு பேரும் சொன்னாங்க, மணி அவர்களும் சொன்னார், ஷபீர் சொன்னார். விஜயகாந்த் வருகின்ற பொழுது இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் எதிர்த்தார். இப்போ நாம் தமிழர் மீது நம்ம பல விமர்சனங்கள் வச்சாலும் அவங்க வந்து பாஜகவும் சில இடத்துல நினைச்சாங்க, காத்திரமா விமர்சிக்கிறாங்க, அதிமுகவும் சில இடத்துல விமர்சிக்கிறாங்க, திமுக கொஞ்சம் அதிகமாக விமர்சிக்கிறாங்க. சார், கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே திமுக சில நேரத்தில் விமர்சிக்கிறாங்க. ஒரு வார்த்தை தான் சார். இப்ப இவங்களுக்கு பிரச்சனை அதுல. இப்ப நீங்க அதிமுக திருப்பி திருப்பி அவர் பொன்வில்சன் கேட்டீங்களா, மணி சொன்ன கருத்து என் கருத்து. அதிமுக வியூகம்லாம் கிடையாது. பொன்வில்சன் சார் அப்படி சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி பொறுத்தவரை இந்த எலெக்ஷன்ல எப்படியாவது விஜய் நம்ம கூட வந்தா தப்பிச்சோங்கிற முடிவுல இருக்காரு. அதனால எதுவுமே பேசிடக்கூடாது, கத்த கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம், அது வரைக்கும் வருவாராங்கிறதுக்காக வலிமேல் விழி வைத்து காத்திருக்கிறார் அவர். பேசலாம் மணி. இதுல எல்லாமே ஸ்ட்ராட்டஜி கணக்கு தான். இப்ப எல்லா கட்சிகளுக்கும் வியூக வகுப்பாளர்கள்லாம் வந்துட்டாங்க. செந்தில் இந்த இடத்துல பின் பாயிண்ட் பண்றாரு, எதுக்காக ஏடிஎம்கே சைலண்டா இருக்காங்க அப்படின்றது. ஏன் பாஜகவை பேசல? அவர் நான் பாஜகவை பேச மாட்டேன், அது கொள்கை எதிரி, ஆனா உங்களை தான் பேசுவேன்னா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, ஒரே வார்த்தை. இப்ப இன்னைக்கு இந்த வீடியோ எடுத்து வச்சுங்க சார், ரெக்கார்ட் பண்ணிங்க. 2020 யார் ஜெயிக்கிறா தோக்கலாம் விட்டுருவோம் சார். 2029 பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்ல, அப்பவும் அவர் பாஜக எதிர்க்க மாட்டார் சார். நான் என்ன சொல்றேன், அவர் பாஜகவை எதிர்க்காம இருக்காருன்றதுக்கு அவர் செந்தில் சொல்லக்கூடிய வாதங்கள் எல்லாம் ஒதுக்கி தள்ள முடியாத வாதங்கள். நான் ஏற்றுக்கிறேன். அவர் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு மக்களவை தேர்தல்களை இங்கே புறக்கணிச்சுங்க. இன்றைக்கி முக்கியமான இஷ்யூஸ்லாம் நீங்கள் பேசாமல் இருக்குங்க. திருப்பரங்குன்றம் இஷ்யூவை கடந்துட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு கட்சி இருக்க முடியாது, இயங்க முடியாது. திமுகவுக்கு மாற்று தாவேக்கான்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி திருப்பரங்குன்றம் இஷ்யூவை கடந்து போக முடியாது. ஏதாவது ஒரு கருத்து சொல்லுங்க. கண்டிப்பாக சொல்லி ஆகணும். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டமாக கண்டிப்பாக கருத்து சொல்லாமல் இருக்க முடியாது. அதே மாதிரி வந்து ஈரோட்டில் வந்து அவர் இன்னும் அதிகமாக போகிறாரு. நீங்கள் வந்து ட்ரம்ப்போட பாலிசிஸ் எல்லாம் பாதிக்கப்படுது, எல்லாமே கரெக்ட். பட் அதுதான் ஒரு கட்சியோட ஸ்டாண்டுனா அது குறித்து புலம்பி என்ன பயன்? இதுதான் எவ்ரி திங் இஸ் குட் இன் லவ் அண்ட் வார். நீங்கள் இதுதான் அவரோட ஸ்டாண்டுனா அவர் பிஜேபியோட பீட்டேன், பிஜேபி பற்றி பேச மாட்டார், பிஜேபி பயப்படுறோம் சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது. களத்துக்கு போறீங்க. இது திமுக 5 ஆண்டுகள் ஆட்சியை நிறைவு செய்துவிட்டு மக்களிடம் போகும்பொழுது ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமான்னும் போது அந்த லோக்கல் இஷ்யூஸில் தான் இந்த அரசு இந்த தேர்தல் நடத்தப்பட போகுது. இன்னொரு விஷயம், அக்ரஸிவ் பிஜேபி ஸ்டாண்ட் எடுத்தால் அதோட பலனை வந்து திமுக தான் அறுவடை பண்ணும்போது நான் ஏன் வந்து அதை கையை வைக்கணுன்ற எண்ணமும் அவருக்கு இருக்கலாம். அதை விட முக்கியமா அவருக்கு பிஜேபியிடம் ஒரு தயக்கம் இருக்கிறது. அந்த அளவு கூட போய் நான் சொல்றேன், அதை நான் ஒத்துக்கிறேன், நான் மறுக்கல. பட் அதுதான் அவர் ஸ்டாண்டுன்னா அதுதான் களமா இருக்கு. அதுதான் திமுக புலம்பி என்ன அதாவது மணி அண்ணன் சொன்னதுதான். அதாவது பிஜேபி எதிர்ப்பு அப்படின்றத தாவேகா ரொம்ப தீவிரமா பண்ணுச்சுன்னா அதனுடைய லாபத்தை திமுக தான் அறுவடை செய்யும். டிவிடெண்ட் அங்கதான் போகும். நீங்க திமுக எதிர்ப்பை கூர்மைப்படுத்தினால் விஜய்க்கு வர வேண்டிய நான் இப்படி சொல்றேன். இப்போ திமுக எதிர்ப்பை மட்டும் கூர்மைப்படுத்தினால் அதோட டிவிடெண்ட் அதிமுக போகாதா? போகாது. ஓகே, ரைட். இப்ப அடுத்த கேள்வி, நாடாளுமன்ற தேர்தலில்
இதே மாதிரி பாஜகவை நீங்க எதிர்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் அது யாருக்கு போகும்? அது வேற. அது என்ன வேற? சார், அது என்ன சார்? இல்ல, இல்ல. அது அப்புறம் தானே. சார், அப்படி இல்ல மன்னிக்கணும். இல்ல, இல்ல சார், செந்தில், ஒரு நிமிஷம். சார், ஒரு நிமிஷம். அப்படி இல்ல. நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் பாஜகவை தீவிரமாக எதிர்த்தீர்கள் என்றாலும் இங்க யாருக்கு தான் ஓட்டு இல்ல போகுது? செந்தில், இந்த 40 தொகுதியிலும் திருப்பி இல்ல, திமுக வை நீங்க வச்சுக்கிறோம். சொன்ன இடம் இல்ல, இல்ல. ஒரு நிமிஷம். நீங்க நீங்க கொள்கை எதிரின்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்ப கொள்கை எதிரின்னு சொல்லாதீங்க. என்னுடைய ஒற்றை எதிரி யார் தான்? திமுக தான். நாடாளுமன்ற தேர்தலோ சட்டமன்ற அது எடுக்கட்டும். ஒரு நிமிஷம். இதுல பெரிய சார், பெரிய மணி சார், பரிமேலழகர் இது நான் ஒரு பிரேக் போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இல்ல, இடம். நாடாளுமன்ற இல்ல தேர்தல் செந்தில், நான் உங்கள்ட்ட தான் அதுதான் கேக்குறேன். இல்ல செந்தில் தொட்ட ஒரு இடம்ன்றது அப்ப திமுக எதிர்ப்புல திமுக எதிர்ப்பு டிவிடன் அதிமுக போகாதான்ற இடத்துல தான் அவர் அதிமுக இடத்துல தன்னை பொசிஷன் பண்றார். இல்லங்க, அது அந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம பேசலாம். ரொம்ப சிம்பிளுங்க. பெரிய பரிமேலழகர் பொழிப்புரை கொலம்பஸ் அறிவெல்லாம் தேவையில்லை. Okay. அவருக்கு பிரதான எதிரி திமுக தான். பிஜேபி எதிர்க்க அவர் கரெக்ட் சார். நாடாளுமன்ற தேர்தல் எதிர்க்க மாட்டார்லங்கறேன். அச்சம் தான். ஆனா இதுதான் யதார்த்தம் போது Alright. திரும்ப திரும்ப நீ பிஜேபி நம்ம இல்ல, வில்சன் அது- பை-